வெள்ளிக்கிழமை ஈவினிங் இந்தியன் 2 படம் பார்த்துட்டேன். பட் ஆனால் உங்ககிட்ட இந்த படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் முடியல. ஏன்னா படத்தோட முதல் அப்டேட்லேருந்து கடைசி அப்டேட் வரையும் உங்ககிட்ட செம்ம சந்தோஷமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு நான் நினச்சி கூட பார்க்கல. அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு தெளிவாக புரிஞ்சு இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்காதடா மணி, இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு விஷயமும் புதுசாக இருக்க போகிறதில்ல. இந்த படம் கண்டிப்பாக ஒன்று திருப்திப்படுத்தாமல் கூட போகலாம், இல்லை திருப்திப்படுத்தினாலும் படுத்தலாம். பட் கண்டிப்பாக இந்த படம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு பிலோ ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன்னா படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா படங்களில் பார்த்துட்டோம். ரீசெண்டாக கூட ஜவான் படத்தில் கூட இந்த மாதிரி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஜவான் படத்தில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே இந்த இந்தியன் 2ல் இல்லவே இல்லைங்க. சங்கர் சார் பிரம்மாண்டத்தின் உச்சம். ஸோ இது வரைக்கும் இவரோட டைரக்ஷனில் வெளில வந்த எல்லா படத்தையும் நான் செம்ம பிரமிப்பாக தான் பார்த்துருக்கேன். ஸோ எத்தனையோ படங்கள் இவரோட டைரக்ஷனில் வெளில வந்த ஒவ்வொரு படத்தையும் எண்ணிக்கையே கிடையாதுங்க. அத்தனை தடவை நான் ரிப்பீட்டடாக பார்த்துருக்கேன். பட் முதல் தடவையாக சங்கர் சார் ஒரு படத்தை என்னால் பார்க்கவே முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த படத்தில் இன்வால்வனாக பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் என்னால் இந்த படத்தோட கதையில் ஒட்டக்கூட முடியல. ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பக்கத்தில் கூட இருக்குது. ஸோ இந்திய நாட்டில் ஒட்டு மொத்தமாக பறஞ்சு விரிஞ்சு கிடக்கு. ஸோ ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே பழக்கமான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் எப்படி வாழணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத நாம் பழக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி சொல்லப்போனால் நிறைய பேர் பணத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் லஞ்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். ஸோ இப்படி பழக்கமான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த படம் சொல்ல வர முக்கிய கருத்து என்னன்னா, நாட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட வீட்டை சுத்தம் பண்ணு. வீட்டை சுத்தம் பண்ணினா நாடு தானாக சுத்தமாகும். ஸோ அவன் கடமையை அவன் சரியாக செஞ்சாலே நாட்டோட ஒட்டுமொத்த ஊழல் பிரச்சனையும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. இந்த படத்தோட ஒட்டுமொத்த மையக்கருவுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் இந்த படத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் படத்தோட கதையில் எந்த ஒரு சினிமா ரசிகர்களாலையும் ஒட்டவே முடியல. எக்ஸாக்டாக சொல்ல போனால் பர்டிகுலராக என்ன எடுத்துங்களேன், எவ்வளோ முக்கியமான படத்தை கூட நான் அசால்ட்டாக 2.5 மணி நேரம் பார்த்துருவேன். ஸோ அப்படியாப்பட்ட நபர் என்னாலே இந்த படத்தை 3 மணி நேரம் பார்க்கவே முடியல. ஸோ உலகநாயகன் கமலஹாசன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தை எப்படியாச்சும் தேத்தி கொண்டு வந்துருவாப்புல அப்படின்னு கமலஹாசன் சார் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் படத்தோட அந்த திரைக்கதை சரியாக இல்லாத ஒரு காரணத்தினால இவரோட உழைப்பு வீணாக போயிடுச்சுங்க. ஸோ ஒரு சைடு சங்கர் சார் தான் இப்படி பழி வாங்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு சைடு அனிருத் பங்கமாக பண்ணிட்டார். ஸோ ஏஆர் ரஹ்மான் இவங்களோட மியூசிக்கை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இதை 1% கூட இந்தியன் 2ல் இவரால் பண்ணவே முடியல. இவரை குறை சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவரால் என்ன பண்ண முடியுமா அதை மட்டும்தான் செஞ்சுருக்காரு. பட் எந்த அளவுக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு பிஜிஎம்மை இந்த படத்தில் இவர் கொடுக்கவே இல்லைங்க. ஸோ முதல் முறையாக அனிருத்தோட பிஜிஎம்மில் ஒரு படத்தோட வெற்றி அமையவே இல்லை அப்படின்னு சாலிடாக இந்தியன் 2வை நாம் சொல்லலாம். எக்ஸாக்டாக
பாடல்களும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, பிஜிஎம்மும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து இந்த படத்தில் வந்து நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஒரு சைடு வந்து சித்தார்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு, இன்னொரு சைடு வந்து விவேக், அப்புறம் வந்து மனோபலா சார், அப்புறம் வந்து நெடுமுடி சார், அப்புறம் வந்து மாரிமுத்து சார். இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா நடித்த கடைசி படம் இந்தியன் 2 மட்டும்தான். இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சட்டிலாக இருந்துச்சு. பட் ஆனால் கேரக்டர் வந்து ரொம்ப கதையோட ஒன்றி வர மாதிரி இல்லவே இல்லை. சாலிடாக வந்து தனியாக தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆணுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு போகிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஜெகன் கேரக்டரும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி வந்து படத்தில் நடித்த அனைத்து நடிகரோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் ஆனால் வந்து யாரோட கேரக்டருமே வந்து மனசில் நிற்கிற மாதிரி இல்லவே இல்லை, இன்க்ளூடிங் வந்து உலகநாயகன் கமலஹாசன் உள்பட. என்ன காரணம்னா, கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் முதல் பாகத்தில் எப்படி வந்து சேனாதிபதி கேரக்டரில் மிரட்டி விட்டாரோ, ஆனால் இந்த 2ஆம் பாட்டில் இந்த வேலையை வந்து இவரால் வந்து செய்யவே முடியலைங்க. அதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் சரியாக வேலை வாங்கவே இல்லை. கமல் சார் வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, வேலை செஞ்சுருக்காரு, பட் சரியாக வேலை வாங்கலை. சங்கர் சார் கோட்டை விட்டுட்டார் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். மற்றபடி வந்து இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான். ஸோ ரொம்ப டீசெண்டான ஒரு மூவி தான். ஸோ ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடவும் முடியாது. பட் குறைகள் நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் குறைகள் நிறையா இருந்தாலும் எல்லா குறைகளையும் மறக்கடிக்கிறது டைரக்டர் கையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் டைரக்டர் கையில் எதுவுமே இல்லை, ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டுட்டாரு. ஸோ ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியன் 2வை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். பட் ஆனால் இந்தியன் 3 உண்மையிலே வந்து கூஸ்பம் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசியிலே இந்தியன் 3யோட அந்த ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப உண்மையிலே வந்து இந்தியன் 2வை விட்டுருவோம்ப்பா, இந்தியன் 3க்காண்டி வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மன நிறைவு வந்து கிடைக்கிது. பட் பெருசாக எதிர்பார்க்க வேணாம். இந்தியன் 2வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்க்காம சட்டிலான ஒரு மூவியை, டீசெண்டான ஒரு மூவியை ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியன் 2வுக்கு கண்டிப்பாக போகலாம். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்தியன் 2 சொல்ல வர எல்லா விஷயமும் சரியாக பொருந்தி சரியாக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் 2வோட வசூலை யாராலையுமே முறியடிக்க முடியாதுங்க. ஸோ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 260 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தோட வசூல் கண்டிப்பாக வந்து 300 கோடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் படம் லாபகரமான ஒரு படமாக உருவெடுக்கும். அப்படி இல்லைன்னா படம் தோல்வியை தான் சந்திக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் வந்து தேட்டர்களாக ஓடுனுச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட உண்மையான ரிசல்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் கனெக்டே ஆகலை, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சில சர்க்களை சங்கர் சார் சந்திச்சிருக்காரு. ஏகப்பட்ட விமர்சனத்தை இந்த படம் மூலமாக சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்தியன் 3ல் தக்க பதிலடி கொடுப்பாருன்னு நான் பெருசாக நம்புகிறேன். ஸோ உண்மையிலே சங்கர் சாருக்கு சரியான நேரம் அமையவே இல்லை. ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை இவர் வந்து சந்திச்சிருக்காரு. பார்க்கலாம், சங்கர் சார் திரும்ப கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை கொடுக்க தான் போகிறாரு அப்படிங்கிறத உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ.